அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து குருமார்களையும், குரு ஆர்வலர்களையும், குரு வல்லுநர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ராஜேந்திரன் ஐயா மியூட் எடுத்துட்டு பாடுங்க. மியூட் எடுங்க. எடுத்துட்டேன். இப்ப பாடுங்க. பாலும் பழமும் தேனும் கலந்து நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன். சுங்கமுக கணபதியே சங்கத்தமிழ் மூன்றும் எனக்குத்தா. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபாடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீயே அருள வேண்டும். ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே, ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறும் செய்யும் தனிவேல் வாழ்க, குங்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரி மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகா. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக நம்முடைய நிலையத்தில் வழங்கப்படும் ஜோதிட டிப்ஸ், அதாவது இன்றைய ஜோதிட டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் சரியான இடத்தில் அமரவில்லை, அதாவது 6, 8, 10, 12 இருந்தால் நாம் என்ன செய்யும் அப்படின்னா, நீர்நிலைகளை செல்வதை தவிர்க்க வேண்டும். நீர்நிலைகள் பக்கத்துல எந்த காரணம் கொண்டும் நீர்நிலைகளே கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. அதே நேரம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு புத்தி மறைவு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். முத்து பவளம் போன்ற நம்ம கைகளில் அணியக்கூடாது. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, சந்திரனுக்கு 6, 8, 10, 12 இருக்கும்போது கன்னியாகுமரி கடலிலும் அந்த நீர்நிலைகள் பக்கத்துல நமக்கு குடிக்கக்கூடாது. அதாவது சந்திரன் நல்ல நிலைகள் இருந்தால் அந்த நீர்நிலைகளை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே நேரம் நாளில் சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா அவர் நமக்கு அதை நாம் மார்பில் அணிந்து கொள்ளலாம். இது போன்ற இது போன்றது நம்ம இந்த ஜோதிட டிப்ஸாக இந்த நிகழ்வு பகிர்ந்து கொள்கிறோம். என்ன மேடம் சொன்னீங்க? நாளில் சந்திரன் இருந்தால் அம்மன் டாலரை கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நமது நிலையத்தின் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளது ஜனவரி 2026 இருந்து நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குருமார்களும் நம்மிடையே தங்களுடைய அனுபவங்களையும் ஜோதிட கருத்துக்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று நம்மிடையே வரக்கூடியவர் ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர் தான். மீண்டும் அவரை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறேன். அதாவது ஆஸ்ட்ரோ தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஆர் சுந்தரராஜன் ஐயா, புளியங்குடி மாவட்டத்தில் புளியங்குடி ஊரில் இருக்கக்கூடிய ஆர் சுந்தரராஜன் ஐயா தான் நம்மளுடைய இன்று வருகை புரிந்துள்ளார். இவரது தாயார் பெயர் ஜெயலட்சுமி அம்மையார் ஆவார்கள். இவருடைய தந்தையார் ராமசாமி அம்மையார், அப்பா ராமசாமி ஐயா அவர்கள் ஆவார்கள். இவருடைய குரு கனியார் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர் இன்று பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் கட்டிடத்தில் ஒப்பந்தக்காரராக இருந்து பணியாற்றுவதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிடத்தில் அவருக்கு ஆர்வம் இருந்ததின் காரணமாக ஜோதிட நூல் ஆராய்ச்சியாக இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இந்த பாரம்பரிய அதை புலிப்பாணி இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நூல்களில் ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய உண்மைத்துவத்தை உணர்ந்து அதை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு மிக்க ஐயா அவர்களை இன்று தலைப்பு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, லக்னத்தின் சிறப்பு பலன்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய உரையாட இருக்கிறார். அவரை அனைவர் சார்பாகவும், அதாவது நம்முடைய ஆஸ்ட்ரோ ஆர் சுந்தரராஜன் ஐயா அவர்களை
இன்றைய தலைப்பு லக்னத்தின் சிறப்பு பலன்கள் என்ற தலைப்பில் பேச அனைவர் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும், ஜோதிட ஆய்வாளர்களுக்கும், ஜோதிட குருமார்களுக்கும் எனது வணக்கம். அடுத்ததுல இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லக்னத்தை பத்தியான தலைப்பை எடுத்திருக்கோம். இன்னைக்கு லக்னாதிபதி அப்படிங்கிறத நம்ம லக்னம் அப்படிங்கிறத 2 பிரிவா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு லக்னத்தில் நின்ற கிரகங்கள், இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லக்னாதிபதி. அப்போ லக்னத்துல ஒரு கிரகம் நிற்கும் போது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லக்னாதிபதியோட வேலையை அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் சொல்லுது. லக்னாதிபதிய குணம், அவருடைய நிறம், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய எண்ணம், சிந்தனை, இது எல்லாமே லக்னத்துல நிற்கக்கூடிய கிரகங்கள் தான் சொல்லுது. அப்போ லக்னத்துல எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னா நம்ம லக்னாதிபதியா எடுத்துக்கலாம். அவர் எங்க இருக்கிறாரு, திரிகோணத்திலேயா அல்லது கேந்திரத்திலேயா அல்லது உபஜய ஸ்தானங்கள்ல நிற்கிறாரா, 6, 8, 12 அந்த மாதிரியான இடத்துல இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுல மெயினா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சில பேருக்கு என்ன அப்படின்னா லக்னாதிபதி நீசம் கூட இருக்கும். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பயந்துருவாங்க, ஐயோ எனக்கு லக்னாதிபதி நீசமா இருக்காரு அப்படின்ட்டு. சில பேருக்கு 6, 8, 12, 3 இந்த மாதிரி உபஜய ஸ்தானத்திலையும் சில பேருக்கு லக்னாதிபதி போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை ஜாதகங்களும் இருக்கு. அப்ப இவங்கெல்லாம் வாழ்க்கையில தோத்துருவாங்களா அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்போ பழைய நூல்கள்ல என்ன சொல்லுதாங்க அப்படின்னா கேந்திர கோணங்களில் கேடின்றி லக்கினேசன் சார்ந்திட சுபகோள்கள் தானம் தன்மையாய் சேர அப்படின்னு சொல்றாரு. அப்போ கேந்திர கோணங்கள்ல லக்னாதிபதி இருக்கணும். அதாவது கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10, திரிகோணம் 1, 5, 9 இந்த மாதிரியான இடத்துல இருக்கணும். அதை சுபகோள்கள் தானம் தன்மையாய் சேர அப்படின்னு சொல்லுதாரு. அப்ப இயற்கை சுப கிரகங்களான சுக்கிரன், குரு, புதன், சந்திரன், பௌர்ணமி சந்திரன் இந்த மாதிரி சுப கிரகங்கள் சேரணும். அப்படி சேர நோக்க அப்படின்னு சொல்றாரு. இல்லை அப்படின்னா அந்த கிரகங்களை அந்த லக்னாதிபதியை பார்க்கணும். அப்படி பார்த்தால் அதுக்கடுத்து ஆய்ந்திடும் காலும் நன்றாய் அமர்ந்திட அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆய்ந்திடும் காலும் அப்படின்னா அந்த லக்னாதிபதி வாங்கக்கூடிய சாரம், அந்த சாரநாதனும் நல்லா இருக்க அமர்ந்திட பல வகையாக வாய்த்திடம் கீர்த்திமானாய் வயது 100 ஆண்டு இருப்பான் பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி லக்னாதிபதி 1, 5, 9 அல்லது 1, 4, 7, 10 அப்படிங்கிற கேந்திரத்துல இருந்து சுபகிரகங்கள் சேர்ந்தாலோ அல்லது பார்த்தாலோ அல்லது நட்சத்திர சாரம் கொடுத்தாலோ அந்த லக்னாதிபதி நல்ல ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்புடனும் 100 வயது வரைக்கும் வாழக்கூடிய நபரா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற நூல்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல். அதே புலிப்பாணி பாடல் என்ன சொல்றாரு அப்படின்னா சீர்மலி முதற் பாவகத்தின் பலன்தான் சிந்தி தங்கிலேச மெய்ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சீர்மலி முதற் பாவகத்தின் பலன் தான் அப்படின்னா லக்னாதிபதியோட இதை வச்சுதான் அவனோட சிந்தனை, அவனோட கிளேசம், அவருக்கு வரக்கூடிய நோய், அதுக்கப்புறம் மெய் சொரூபம், அவரோட உடல் அமைப்பு, பேர்மொழி, வயது, பகர், தனு, தானம், அவருக்கு கிடைக்கக்கூடிய தானம், தனம், இது எல்லாமே லக்னத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏர்மணி சுப சந்தோஷ நிற லக்ன உபாவமே முதலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு கிடைக்கக்கூடியது இவருடைய உடல் அமைப்பு, இவருடைய குணம், இவருடைய முக அமைப்பு எல்லாமே லக்னத்தை வச்சுதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு என்ன அப்படின்னா லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போனாலோ இல்ல லக்னத்துல 6ஆம் அதிபதி நின்னாலோ அந்த மாதிரியான நபர்களுக்கு அந்த தசா புத்தி காலங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லக்னாதிபதி லக்னத்தை தொடர்பு கொள்ளவில்லை அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு தலையில் அடிபடக்கூடிய வாய்ப்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி ஏதாவது ஒரு ரூபத்துல லக்னத்தை தொடர்பு கொள்ளணும். ஒண்ணு லக்னத்துல இருக்கலாம் அல்லது லக்னத்தை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகங்களா லக்னத்தோட தொடர்பு கொள்ளணும். அப்படி தொடர்பு கொள்ளாத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த தசாபுத்தி காலங்கள்ல 6ஆம் அதிபதியோட சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு தலையில அடிபடுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லக்னாதிபதி தொடர்பு இல்லாத நபர்களுக்கு அந்த தசாபுத்தி காலங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை ஊட்டணும். அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், பார்த்துருங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணத்துல லக்னாதிபதி இருக்கும்போது அவருக்கு எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாவே அவரை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர் தேடி போகாட்டலும் அது இவரை தேடி வரும். இவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இவரை தேடியே வரும்.
அப்ப அந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இருக்கும் போதும் அவருக்கு வந்து என்ன அப்படின்னா இயற்கையாகவே இவர் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கைய ஈஸியா வாழ்ந்துட்டு போயிருவாரு. ஆனா இந்த 6, 8, 12ஆம் இடங்கள்ல லக்னாதிபதி இருக்கும்போது இவர் உள்ளூர்லயோ அல்லது உள்ளூரை தாண்டி போகும்போது மட்டும்தான் அவருக்கு சிறப்படைகிறார். அப்ப சொந்த ஊர்ல இவர் இருக்கும்போது என்ன செய்ய முடியுது அப்படின்னா இவரால ஜெயிக்க முடியறது இல்ல. அப்ப இவங்க வெளியூருக்கு போனாலோ, வெளிநாடு போனாலோ, இல்ல பூர்வீகத்தை விட்டு வெளியில போகும்போது, இவங்க வந்து வாழ்க்கையில டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாரி கேந்திரத்துல வந்து நம்ம லக்னாதிபதி இருந்துட்டா நன்மைன்னு அந்த பாடல்ல சொல்லுதாங்க. அப்ப திரிகோணத்திலே இருந்தா நன்மைன்னு சொல்லுதாங்க. ஆனா, அப்படி கேந்திரத்திலேயும் திரிகோணத்திலேயும் இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா, போதாது. அப்ப நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் வலுவா இருக்கணும். அப்போ நட்சத்திர சாராதிபதி யாரா இருக்கணும்? பாதகாதிபதியாவோ, 6, 8, 12ஆமா மாரகாதிபதியோ இந்த மாரி சாரம் வாங்கியிருந்து, அந்த தசாபுத்தியோட காலங்கள் வரும்போது, அவருக்கு என்ன செய்யுது அப்படின்னா, மரணத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்ப குடுக்கு. அப்போ நமக்கு வந்து ரூல்ல என்ன சொல்லுதா 1, 4, 7, 10 கேந்திரங்கள்ல இருக்காரு. அப்போ லக்னாதிபதி நல்லா இருக்காரு. அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமா எடுத்துக்கிட்டாலும் கூட, நம்ம நட்சத்திர சாரத்தையும் கண்டிப்பா ஆய்வு பண்ணணும். அப்ப திரிகோணத்துல இருந்துட்டா நன்மைன்னு சொல்லிடலாம். கேந்திரத்துல இருந்துட்டா நன்மைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது நன்மையா அப்படின்னா, அத முழுசா அப்படி சொல்ல முடியாது. சொல்லவும் கூடாது. அப்போ அது நம்ம சாரத்த பார்க்கணும். அப்ப சாரத்த பார்த்தால் மட்டும் தான், அது வந்து என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்ப லக்னாதிபதி வந்து அப்படின்னா நீசம் ஆயிட்டாரு அப்படின்னா, அவருக்கு வந்து என்ன அப்படின்னா, ஆ சொந்த ஊர விட்டு வெளி மாநிலங்களுக்கு போனாலோ, இல்ல வெளிநாட்டுக்கு போனாலோ, அவங்க வந்து என்ன அப்படின்னா செல்வந்தராகவோ, இல்ல அப்படின்னா ஒரு வேற லெவல்ல போய் சம்பாதிக்கக்கூடிய லெவலுக்கோ போறாங்க. அப்ப நீசம் பெற்றவங்க வந்து உள்ளூர்ல இருக்கும்போது என்ன செய்ய முடியுது அப்படின்னா, அவங்களால வசதி வாய்ப்ப அடைய முடியறது இல்லை. அப்ப நீசம் பெற்ற லக்னாதிபதி வெளியில இருக்கும்போது, அந்த வசதி வாய்ப்பையோ, முகம் தெரியாத நபர்களையோ, முகம் தெரியாத யாரும் அறிமுகம் இல்லாத பாஷையோ, அந்த மாரியான இடத்துக்கு போம்போது அவங்க ஜெயிக்கிறாங்க. வாழ்க்கையோட தரம் அப்படிங்கிறது உயருது. அப்ப நம்ம லக்னாதிபதி நீசமாயிட்டாரு அப்படிங்கிறபோது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ லக்னாதிபதி வந்து நீசம் ஆனாலும், லக்னாதிபதிக்கு அந்த லக்னாதிபதி கூட சுபக்கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது, அது என்ன செய்யுது அப்படின்னா, பின் வாழ்க்கை வந்து அவங்களுக்கு டெவலப்பா இருக்கு. ஒரு 30 வயசுக்கு மேல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வாழ்க்கையில முன்னேறி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த லக்னாதிபதி நீசம் பெற்றவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா, 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம். அதற்கு 8ஆம் இடமான 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து லக்னாதிபதி இருக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, சுபக்கிரகங்களோட பார்வையோ, தொடர்போ இல்லாத பட்சத்துல, அவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இஎன்டி பிரச்சனை வருது. அதாவது காது, மூக்கு, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள அவங்க சந்திக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அட்டமாதிபதி தொடர்பு பெற்று, அந்த அட்டமாதிபதி வலுவில்லாம இருந்தாலோ, அல்லது 7ஆம் இடத்துல தொடர்பு பெற்றிருந்தாலோ, உபய லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த மாரி 7, 8 தொடர்பு அவங்களுக்கு இருந்தது. அப்ப அதுல நீசக்கிரகம் பெற்ற கிரகங்கள் 7லயும் 8லயும் நீச கிரகங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த லக்னாதிபதி வந்து இப்போ உதாரணமா மீன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மீன லக்னத்துக்கு 7, 8ல 7ல வந்து சுக்கிரன் நீசமாயி, 8ல வந்து சூரியன் நீசமாயி, ஆ லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு தனுசுலயே வந்து தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று உட்கார்ந்திருந்தாலும் கூட, அவர் வந்து ஒரு சுக்கிரனோட சாரம் வாங்கிட்டாரு தனுசுல அப்படின்னா, அந்த சாரம் கொடுத்த சாரநாதன் 7ஆம் இடத்துல நீசம் பெற்றுட்டார் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த காலகட்டங்கள்ல வந்த உடனே முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஆயுள தான் கணிதம் பார்க்கணும். அப்போ ஆயுள் இவருக்கு பலமா இருக்கா? அப்படிங்கிற கணிதத்த நம்ம உள்ள கொண்டு வரணும். நம்ம பாட்டுக்கு எடுத்தோனே முதல்ல ஜாதகத்த தொறந்தோம்னா, நல்லா இந்த தசை ஓடுது, அது ஓடுது, இது ஓடுது, அப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாரு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அவ்வளோதான். நம்ம ஃபெயிலியர் ஆயிரும். அப்ப முதல்ல நமக்கு ஜாதகம் வந்த உடனே முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் லக்னாதிபதி பலமா இருக்காரா? இப்ப என்ன திசை ஓடிக்கிட்டு இருக்கு? இந்த திசையில லக்னாதிபதி எத அனுபவிக்க போறாரு? அப்படிங்கிறத முதல் பாயிண்ட் நம்ம எடுத்துட்டு தான், மத்த கிரக சேர்க்கை, மத்த தசாபுத்தி அப்படிங்கிறதுக்குள்ளேயே போகணும். அப்படி போகாம நம்ம பாட்டுக்கு பலன் சொன்னோம் அப்படின்னா, அவரு சொல்லிருவாரு, "லக்னாதிபதி ஜாதகர் இறந்தே ரொம்ப நாள் ஆச்சுயா" அப்படின்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, நம்ம அத எடுத்த உடனே பலன் சொல்லக்கூடாது. முதல்ல லக்னாதிபதி வலுவத்தான் முதல்ல பார்க்கணும். இப்போ உதாரண ஜாதகம் ஒண்ணு பார்த்தோம்னா கூட அந்த மாதிரி தான் இருக்கும். அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா மீன லக்னம். லக்னத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சனியும், கேதுவும் இருப்பாங்க. அப்ப லக்னாதிபதி பார்த்தோம் அப்படின்னா, கேந்திரத்துல அழகா தன்னோட சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று உட்கார்ந்திருப்பாரு. அப்ப அவருக்கு நடக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா, கேது திசை நடக்கும். புதன் புத்தி கடைசி கேது திசை புதன் புத்தியில கடைசி அவருக்கு போய்க்கிட்டு இருக்கு. ஆனா, அந்த பையன் பண்ணியிருக்கிறது சூசைடு. சரிங்களா? அப்ப நம்ம என்ன அப்படின்னா, அப்ப அந்த இடத்த பார்த்தோம்னா லக்னாதிபதி ஆட்சியா இருக்காரு, கேந்திரத்துல இருக்காரு, தன்னோட சொந்த வீட்டிலேயே இருக்காரு, அப்ப சூப்பரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிறக்கூடாது. அப்ப என்ன அப்படின்னா, அந்த சாரத்தையும் பார்க்கணும்.
அப்ப இவரோட ஆயுள் பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப லக்னத்துக்கு இரு பாரிசத்தில் நல்லவர்கள் மேவ அப்படின்னு சொல்றாரு. அப்போ எட்டவன் சொற்சேந்திர நட்பில் ஏககரி ஆட்சியுமாக அப்படின்னு சொல்லுதாரு. அப்ப எட்டவன் சொற்சேந்திர நட்பில்னா 8ஆம் அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டிலேயோ அல்லது ஆட்சி நட்பாகவோ இருந்து அப்போ அதை வந்து சுபகிரகங்கள் பார்த்தா இவனுக்கு வந்து ஆயுள் 100 அப்படின்னு சொல்றாரு. அப்ப லக்னத்துக்கு வந்து இருபுறமும் 12லையும் 2லையும் சுபகிரகங்கள் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் அந்த லக்னாதிபதி என்ன அப்படின்னா வலுவா இருப்பாருன்னு அர்த்தம். அப்ப அந்த லக்னாதிபதி வந்து தன்னோட ஆட்சி வீட்டுல இருந்து இரு பக்கமும் பாவகிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த லக்னம் வந்து என்ன அப்படின்னா ஃபெயிலியர்னு எடுத்துக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல தசாபதியை பார்த்து அவங்களோட ஆயுள் எவ்வளவு இருக்கு, இந்த ஜாதகம் ஆயுள் நல்லா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல கால்குலேஷன் பண்ணிட்டு தான் பலன் எடுக்கவே போகணும். அப்போ லக்னாதிபதி இப்போ ஒருத்தருக்கு வாராரு. இப்போ எல்லாரும் சொல்றாங்க ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனே அவங்க பொண்ணை பத்தி கேட்கிறாரு. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்க பொண்ணோட ஜாதகம் இருந்தா தான் வந்து இந்த ஜாதகத்துக்கு நம்ம பலன் சொல்ல முடியும், உங்க பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லவே இல்லை. ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்க ஃபேமிலியில எல்லாத்துக்கும் சொல்ல முடியும். இப்போ ஒரு ஜாதகம் உதாரண ஜாதகம்னா நான் உங்களுக்கு போட்ட சொல்றேன், முடிஞ்சா வேணும்னா போட்டு பாருங்க. அந்த ஜாதகத்தை நீங்களே லைவாவே நீங்களே வந்து பண்ணலாம். அந்த ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா 1969 பிறந்த ஜாதகம். அந்த ஜாதகத்தை பாருங்க. வேணா சொல்லட்டுமா? அந்த ஜாதகத்தை போட்டுக்கிறீங்களா? சொல்லுங்கய்யா. உதாரணத்தோட சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், புரியும். கட்டம் போட்டுக்கோங்க, நான் சொல்றேன், கிரக அடைவுகளை சொல்றேன். போட்டீங்களா? கட்டம் போட்டாச்சா? போட்டாச்சு, சொல்லுங்க. மகர லக்னம், ரெண்டில் ராகு, கும்பத்துல ராகு, மேஷத்துல சனி, மிதுனத்துல சுக்கிரன், கடகத்துல சூரியன், சிம்மத்துல புதன் கேது, கன்னில சந்திரன் குரு, விருச்சகத்துல செவ்வாய். அப்படியே நட்சத்திர சாரத்துக்கு நவாம்சம் போட்டுக்கலாம். நவாம்ச லக்னம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னம், விருச்சகத்துல புதன், தனுசுல கேது, மகரத்துல செவ்வாய், மீனத்துல சூரியன் சந்திரன், மேஷத்துல சுக்கிரன், ரிஷபத்துல குரு, மிதனத்துல சனி ராகு. பிறந்தது 16/8/1969 ஈவினிங் 6 மணி 5 நிமிஷம் இருக்கும். டைம் கொடுக்கல அவரு, ஈவினிங் 6:05 இருக்கலாம். 16/8/1969 பிறந்த ஜாதகம். இப்ப இந்த ஜாதகத்தை பாருங்க. லக்னாதிபதி வந்து நீசமா இருக்காரா? இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி நீசமா இருக்காரு. அப்படி பார்த்தா லக்னாதிபதி நீசமா இருந்து 2 கூட தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல சந்திரனோட சேர்ந்திருப்பாரு. இவருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க தசை பாத்தீங்க அப்படின்னா இப்ப 1969, 70, 2000, அப்போ இது ஒரு 31, அது ஒரு 25, அப்போ 56 வயசு அப்படிங்கிறது வரைக்கும் 56, 57 வயசு இப்ப அவருக்கு இருந்துகிட்டு இருக்கும். இப்ப அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா சனி தசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சனி தசை, புதன் புத்தி. அப்ப இவருக்கு பாருங்க லக்னாதிபதி வந்து நீசமா இருக்காரு. அப்ப நம்ம எடுத்த உடனே என்ன சொல்லிட்டோம், லக்னத்துல எந்த கிரகமும் இல்லை. அப்ப லக்னாதிபதி கேந்திரத்துல பலமா இருக்காரு, 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப ஆனா அவர் என்ன செய்தாரு, நீசம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. அப்ப நீசம் பெற்று உட்கார்ந்துருந்த உடனே இவருக்கு லக்னாதிபதி நம்ம பலம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன், கிட்டத்தட்ட ஒரு 10-15 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு. ஆனா இந்த சனி திசையில அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரத்துல இருந்து
அவருக்கு சாரம் கொடுத்தவர் பாருங்க சனி வந்து எங்க இருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா கேதுவோட 3ஆம் பாதத்துல இருப்பாரு. அஸ்வினி 3ஆம் பாதம் வாங்கி மிதுனத்துல நவாம்சத்துல இருப்பாரு. அப்ப இந்த ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா மேலோட்டமா பார்க்கறதுக்கு லக்னாதிபதி நீசம், ஆனா அவருக்கு சாரம் கொடுத்த குரு கேது 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் இடத்துல உட்கார்ந்து அவருக்கு சாரம் கொடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேதுக்கு சாரம் கொடுத்தவர் சூரியனா இருப்பாரு. அப்ப அந்த சூரியன் வந்து 7ஆம் பார்வை லக்னத்தை தொடர்பு கொள்ளுது. 7ஆம் பார்வையா தன்னுடைய லக்னத்தை அந்த சாரநாதன், அதாவது சனிக்கு சாரம் கொடுத்தவர் கேது ஆகி, கேதுக்கு சாரம் கொடுத்தவர் சூரியன் ஆகி, அந்த சூரியன் என்ன பண்ணுறாரு 7ஆம் பார்வையா தன்னுடைய சமசப்தம பார்வையால லக்னத்தை தொடர்பு கொள்கிறார். அப்ப சூரியன் வந்து லக்னத்தை அப்ப சூரியன் லக்னத்தை பார்க்கும் பொழுது இவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு உணவு சார்ந்த தொழில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சிப்ஸ் கம்பெனி கேரளாவில் வச்சிருக்காரு. சரிங்களா? அப்போ சந்திரனோட வீட்டுல இருந்து அது பாக்கு. அப்போ உணவு சம்மந்தப்பட்ட தொழில் வச்சிருக்காரு. இவர் ஒரு 6 பேரை வச்சு 7 பேரை வச்சு கம்பெனி மாதிரி ரன் பண்றாரு. 2 கடை வேற வச்சிருக்காரு. அப்ப இவர் பெரிய லெவல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்காரு பாருங்க. அந்த சனி என்ன பண்றாரு, இப்போ இவர் வந்து சொந்தமா பூர்வீகத்துல வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது 2 வீடு சொந்தமா இப்ப கட்டுதாரு. அப்ப 4ஆம் இடத்துல அந்த லக்னாதிபதி தொடர்பு கொண்டு அந்த தசா புத்தி நடக்கும் போது, இப்போ லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது 4ஆம் பாவகத்தை இயக்குதாரு. அப்ப 4ஆம் பாவகத்தை இயக்கும் போது அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வீடு அப்படிங்கிறது இவ்வளவு நாள் அவர் கட்டல, இப்பதான் கட்டுறாரு. வயசு எத்தனை பாருங்க. அப்ப இப்பதான் அவரு சொந்த வீடு கெட்டுதாரு. அப்போ சனி வந்து 4ஆம் இடத்துல இருந்து அந்த பாவகத்தையும் இயக்குதாரு. அப்போ கேது எங்க இருக்காரு, கேது பாருங்க 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 8ஆம் பாவகம் இயங்கணும் இல்லையா? அப்ப 8ஆம் பாவகம் இயங்கணும் அப்படின்னா இவருக்கு என்ன செய்யணும், அவமானம் அப்படிங்கிறத ஒண்ணு கொடுக்கணும். 8ஆம் இடம் அவமானம் இல்லையா? அப்ப இவர் அவமானத்தை சந்திக்கணும். அப்ப எந்த விதமா அவமானத்தை சந்திக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேது கூட இருக்கக்கூடிய பாவக அதிபதி யாரு அப்படின்னு பாருங்க, 6ஆம் இடத்து அதிபதி. சரிங்களா? அப்ப 6, 8 சம்பந்தம் ஆயிருச்சு. அப்ப எப்போதுமே வந்து லக்னாதிபதி பிளஸ் 6ஆம் பாவகம் பிளஸ் 8ஆம் பாவகம், இந்த பாவகங்கள் எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ அந்த டைம்ல வந்து என்ன அப்படின்னா அவருக்கு சர்ஜரி அப்படிங்கிறது உண்டு. அப்ப 6, 8 பிளஸ் லக்னாதிபதி இந்த சம்பந்தம் ஒரு நபருக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது நம்ம அவங்ககிட்ட அழகா சொல்லலாம், உங்களுக்கு சர்ஜரி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உண்டு. அப்போ நம்ம தொப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து யாரை சொல்றோம் அப்படின்னா சூரியனை தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வந்து சூரியனை தான் குறிக்கக்கூடிய இடம் தான் தொப்புளை குறிக்கக்கூடியது. அதாவது சூரியனோட வீட்டிலேயே இருக்கிறதுனால இவருக்கு தொப்புள்ள வந்து பிரச்சனை இருக்கு. அப்போ டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீங்க இதெல்லாம் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரி அப்படின்னு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்து முதுகுத்தண்டு அப்படிங்கிறது சூரியனோட காரகத்துவத்துல தான் வரும். அப்போ அந்த சூரியன் 8ஆம் அதிபதி ஆகி 7ல இருந்து அப்போ கேதுக்கு சாரம் கொடுத்தவர் சூரியனும் ஆகிறாரு. அப்போ கேதுக்கு சாரம் கொடுத்தவர் சூரியன் ஆகும்போது அவர் லக்னத்தையும் தொடர்பு கொள்ளுதாரு. அப்ப சமசப்தமா பார்க்கும் போது முதுகுத்தண்டு பிரச்சனையும் சந்திக்காரு. அப்ப இவருக்கு என்ன பிரச்சனை வருது, ஆபரேஷன் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போறாரு, முதுகுத்தண்டு பிரச்சனையை சந்திக்காரு. அடுத்து அதை விட அவமானத்தையும் சந்திக்கணும். அப்ப அவமானத்தை யார் கொடுக்க போறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு சாரநாதன் யாரு அப்படின்னு பாருங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியவன் வந்து புதன் ஆகி, புதன் வந்து யாரோட சாரத்துல இருக்காரு பாருங்க, சுக்கிரனோட சாரத்துல இருப்பாரு. சுக்கிரனோட சாரத்துல இருக்காரு. அப்ப சுக்கிரனோட சாரத்துல இருந்து அப்போ சுக்கிரன் இதுல செயல்படணும். அப்ப சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அடுத்து அந்த சந்திரன் வந்து சுக்கிரன் வந்து பாருங்க 6ஆம் இடத்துல உட்கார்ந்து, சந்திரன் பாருங்க என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்க. சந்திரன் சூரியனோட சாரம் வாங்கியிருப்பாரு. அப்போ சந்திரன் யார சாரம் வாங்கியிருக்காரு, சூரியனோட சாரம் வாங்கியிருக்காரு. அடுத்து சுக்கிரனை பாருங்க, சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்து அதிபதி 6க்கு போறாரு. அப்போ 8ல வந்து புதன் அப்படிங்கிற கிரகம் இருந்து புதன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் சுக்கிரனோட சாரம். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி 6க்கு போறாரு. இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறத நம்ம எதை சொல்லுவோம், குழந்தைகள் அப்படின்னு புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 5ஆம் அதிபதி எங்க போறாரு, 6ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ 5ஆம் இடத்து அதிபதி 6க்கு போறாரு. அப்போ 5, 6 அப்ப புத்திரர்களால் பிரச்சனை. அப்போ 8ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப 8ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து புதன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரனோட சாரம். அப்ப 5ஆம் இடத்து அதிபதி 6க்கு போய் 8ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து புதன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் சுக்கிரனோட சாரம். 5ஆம் பாவகம் பிளஸ் 6ஆம் பாவகம் பிளஸ் 8ஆம் பாவகம் இது அங்க சம்பந்தப்படுது. அப்ப இப்ப இவருக்கு என்ன நடக்கு, புத்திரர்களால் 6ஆம் இடம் அவமானம், பிரச்சனை, வழக்கு,
சண்டை இதை சந்திக்காரு. 8ஆம் இடத்தினால அவமானப்படுத்தாரு. அப்ப இந்த ஜாதகம் என்ன பண்ணுது அப்படின்னா, இவருடைய மகள் இவருக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுது. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தகப்பனார் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே போயிருது. அந்த காதலிச்ச பையனையே கல்யாணம் பண்ணிட்டு போயிருது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு. அப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம இவருக்கு என்ன நடக்க போறது அப்படிங்கறத லக்னாதிபதியை வட்டு மச்சு அந்த திசையில என்ன புத்தி நடக்கு, அது எந்த சாரத்தோட கனெக்ட் ஆயிருக்கு, அது எத்தனை பாவகத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா சொல்ல முடியும். இவருக்கு நம்ம நோயை சொன்னோம், இவருக்கு வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை இவர் சந்திக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப இவருக்கு சர்ஜரி சொல்றோம், மகளோட பிரச்சனையை சொல்றோம், இவர் எதனால அவமானப்படுறாருன்னு சொல்றோம், வீடு கட்டுற விஷயத்தையும் சொல்லலாம். அப்ப இவ்வளத்தையும் சொல்லும் போது என்ன அப்படின்னா, அந்த லக்னாதிபதி ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுமே நீங்க ஆய்வு பண்ணலாம். அப்ப லக்னாதிபதி பாதகாதிபதியோட சம்பந்தப்பட்டால் என்ன மாதிரியான பிரச்சனை, அப்ப லக்னாதிபதி வந்து 6ஆம் அதிபதியோடயோ 8ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டா என்ன பிரச்சனை, நீங்க ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்தாலே போதும். லக்னாதிபதி எங்க இருக்காரு, இப்ப தசாநாதன் புத்திநாதன் லக்னாதிபதியோட எத்தனாம் இடத்துல இருந்து கனெக்ட் ஆகுதாங்க, அந்த வேலை தான் அவருக்கு இப்ப நடக்க போகுது. அவர் அதை அனுபவிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இன்னொரு உதாரண ஜாதகம் கட்டம் கூட வேண்டாம், நான் டீட்டெயிலா சொல்றேன். ஒரு சிம்ம லக்னம். அப்ப சிம்ம லக்னம் பாத்தீங்க அப்படின்னா 1979 80 பிறந்த ஜாதகம் அப்புறம் அந்த மாதிரியான கால்குலேஷன் இருக்கும். அப்ப சனி ராகு அப்படிங்கிறது சிம்மத்திலேயே இருக்கும். அப்ப நம்ம முதல்ல என்ன சொன்னோம் அப்படின்னா, லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த லக்ன அதிபதி என்ன அனுபவிக்க போறாரு அப்படிங்கிறத லக்னத்துல இருக்கக்கூடிய கிரகம் தான் சொல்ல போகுது. அப்போ ஒரு ஜாதகம், உதாரண ஜாதகம் சிம்ம லக்னம், லக்னத்துல சனியும் ராகும் இருக்காங்க, கூட குருவும் இருக்காரு. அப்ப சிம்ம லக்னத்துக்கு 5க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு லக்னத்துல இருக்காரு. அப்போ 6க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி ராகுவோட சேர்ந்திருக்காரு. இப்ப நீங்க வந்து லக்னத்துல பொதுவாகவே ராகுவோ கேதுவோ யாருக்கு இருந்தாலும் நீங்க ஒரே பாயிண்ட் சொல்லிடுறேன், அவர் விஷரோகம் உடையவர், அவர் உடம்புல நோய் எப்போது இருந்து கொண்டே இருக்கும், அது தீரவே தீராது அப்படின்னு நீங்க அழகா உறுதியா சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த 2 கிரகங்களோட காரகத்துவம் அப்படிதான். அவருக்கு வாழ்நாள் பூரா ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருப்பாரு. அடுத்து ஒரு நோய் போனா இன்னொரு நோய் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நோயால் அவதிப்படக்கூடிய நபரா இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த லக்னாதிபதி பார்த்தோம் அப்படின்னா துலாத்துல போய் நீசம். இப்ப லக்னாதிபதி துலாத்துல நீசம் ஆகி 12ஆம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல இருந்து அந்த தன்னுடைய 4ஆம் பார்வையால சூரியனை பார்ப்பார். அப்போ அவர் பாதகாதிபதி ஆகி 12ல இருந்து 4ஆம் பார்வையால சூரியனை பார்க்காரு. சனியும் தன்னுடைய பார்வையால சூரியனை பார்க்கும். அப்ப அந்த சனிக்கு சாரம் கொடுத்தவர் யாரு அப்படின்னா சூரியன். அப்ப சூரியன் 3ஆம் இடத்துல நீசமா இருக்காரு, கூட சுக்கிரன் இருக்காரு, புதனும் கூட இருக்கு. 7ஆம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் கேது. நீங்க கட்டம் போடணும்னா சொல்லுங்க, போட்டுக்கோங்க, நான் பொறுமையா சொல்றேன். அப்போ நீங்க ஒரு ஜாதகத்தை வந்து சும்மா நம்ம ரூலை சொல்லிட்டு போறதை விட நீங்க அதை ஆய்வு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரக சாரத்தை வச்சு எத்தனை கிரகம் இயங்குது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா பலன் ஈஸியா சொல்ல முடியும், அக்யூரேட்டா சொல்லிடலாம். இந்த திசையில இந்த புத்தியில இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். இப்ப நீங்க வேணா அந்த கட்டம் போட்டுக்கோங்க, இந்த கோச்சார கிரகமும் இந்த தசா புத்தியும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்க ஈஸியா கரெக்ட் பண்ணலாம். இப்ப கோச்சார பலன் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் 90% ஒத்தே வராது. சும்மா வேணா சொல்லிக்கலாம், ஆனா ஒத்து வரவே வராது. நீங்க இந்த கட்டத்தை போட்டுட்டு இப்ப நான் சொல்லக்கூட தசா புத்தியவும் நீங்க கோச்சாரத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க, அக்யூரேட்டா இருக்கும். அப்போ கட்டம் போடணும்னா போட்டுக்கோங்க, நான் பொறுமையா சொல்றேன், இல்லைன்னா டீடைல்ஸ் மட்டும் சொல்றேன். கட்டம் போடுங்களா இல்ல சொல்லிடட்டவா? கட்டம் போட்டுருக்கேன் சார். போடுங்க, நான் சொல்றேன், கிரக அடைவுகளை சொல்றேன். ஓகே சார். சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். லக்னத்துல குரு சனி ராகு. அப்படியே சாரத்தை வேணா அப்படியே வெளியில எழுதிக்கோங்க, சாரம் சொல்லிடுங்க. சனி அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரத்துல இருக்காரு. ராகு கேது சாரம், குரு கேது சாரம். அடுத்த துலாத்துல சூரியன் சுக்கிரன் புதன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து
சூரியன் ராகு சாரம், சுக்கிரன் புதன் 2 பேருமே வந்து குருவோட சாரம். ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயோட சாரம், அவிட்ட நட்சத்திரத்தோட சாரத்துல இருப்பாரு. அதுக்கு அடுத்து ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தோம் அப்படின்னா கேது வந்து ராகு சாரத்துல இருப்பாரு. இப்ப நடந்துகிட்டு இருக்க தசை பாத்தீங்க அப்படின்னா சனி தசை. சனி தசையில சொல்லுங்களேன் சட்டம் கொஞ்சம் பொறுமையா. சிம்ம லக்னம் சொல்றேன். சிம்ம லக்னம், குரு ராகு சனி 3 கிரகம் சிம்மத்திலே இருக்கு. குரு ராகு சனி ஓகே போட்டாச்சு. அடுத்து துலாத்துல பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் புதன் சூரியன். ஓகே. அதுக்கு அடுத்து கும்பத்துல வந்து சந்திரன் கேது. ஆமா, செவ்வாய் வந்து கடகத்துல இருப்பாரு. செவ்வாய் வந்து ஆயில்ய நட்சத்திரம், புதனோட நட்சத்திரத்துல கடகத்துல செவ்வாய். 1 2 3 6 7 8 9 ஓகே. சரி, இப்ப நடந்துகிட்டு இருக்க தசா பாத்தீங்க அப்படின்னா சனி தசை, சுக்கிர புத்தி. சனி தசை சுக்கிர புத்தி. இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா சனி தசை வந்து லக்னத்திலே சனி உட்கார்ந்துருக்காரு. சனி 6ஆம் அதிபதி. சனி 6ஆம் அதிபதி. 6க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி லக்னத்துல இருந்திருக்காரு. கூட ராகு இருக்காரு. நம்ம சொன்னோம் இல்லையா, சனி ராகு சேர்ந்தால் எப்போதும் ஏதாவது ஒரு நோயோட தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இவருக்கு ஏதாவது ஒரு நோய் மாறி மாறி ஏதாவது திரும்ப ஒரு நோய் போனா திரும்ப ஒண்ணு வர்றது, இன்னொன்னு போனா இன்னொன்னு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து குருவை பாத்தீங்க அப்படின்னா குரு கேது சாரத்துல இருப்பாரு. குரு கேது சாரத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோட சாரம், ராகுவும் குருவும் கேது சாரம். இப்ப இவருக்கு சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அந்தரம் பாத்தீங்க அப்படின்னா குருவோட அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கு. சுக்கிர புத்தியில குருவோட அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம யாருக்குன்னு சொன்னோம், 6ஆம் அதிபதி லக்னத்துல இருந்து அந்த லக்னத்தை வந்து லக்னாதிபதி பார்வை செய்யல அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல தலையில் அடிபடும். சரியா? நம்ம சொன்ன முதல்ல ரூல் அதுதான். அப்போ இவருக்கு வந்து 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் சனி லக்னத்திலே இருக்காரு. சனிக்கு சாரம் கொடுத்தவர் 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ அங்க பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் லக்னத்திலே இருக்காங்க. அப்ப 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் லக்னத்திலே இருந்தா நம்ம இன்னொரு ரூலும் சொன்னோம், சர்ஜரி அப்படின்னு சொன்னோம். 6 8 கனெக்ஷன் ஆகி அந்த தசா புத்தி அப்படி நடக்கும்போது அவருக்கு ஒரு சர்ஜரி அல்லது ஏதாவது ஒரு தையல் போட வேண்டிய பிளவு ஏற்பட்டு அதுக்கு தையல் போட வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும். அப்ப இவருக்கு வந்து குரு திசையில பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஈஸியா யூகம் பண்ண முடியும். அப்போ குருவோட சாரம் வாங்கின கிரகம் 3ஆம் இடத்துல 2 கிரகம் இருக்கு இல்லையா? அப்போ குருவோட சாரம் வாங்கின கிரகம் யாரெல்லாம் வாங்கியிருக்கா? சுக்கிரன் வாங்கியிருக்காரு. புதனும் குருவோட சாரம் வாங்கியாச்சு. அப்ப 3ஆம் இடத்துல அட்டமாதிபதி பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களோட சாரத்துல 3ஆம் இடத்துல 2 கிரகம் இருக்கு. இப்ப அட்டமாதிபதியாவும் குரு செயல்படுவாரு, பஞ்சமாதிபதியாவும் குரு செயல்படுவாரு. நம்ம ஜாதகத்துல நம்ம எல்லாம் பேசிக் படிக்கும்போது ஒரு ரூல் சொல்லியிருப்பாங்க. அதாவது குரு வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய அட்டமாதிபதி தோஷத்தை நீக்கி பஞ்சமாதிபதி ஆனதுனால அட்டமாதிபதி தோஷம் நீங்கி நன்மையை செய்வார் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அது பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. அப்ப அட்டமாதிபதி தன்னுடைய வேலையை செய்யாம விடவே மாட்டாரு. அதுவும் 6ஆம் அதிபதி கூட சேரும் போது கன்ஃபார்மா அந்த வேலையை செய்யாம அட்டமாதிபதி அந்த திசையில போக மாட்டாரு. அப்ப இவருக்கு என்ன நடந்திருக்கு? 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்ததுனால இவருக்கு மூக்குக்கும் கண்ணுக்கும் இடையில ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்ப சூரியன் சனி காம்பினேஷன் எந்த ஜாதகத்துல இருந்தாலும் அந்த தசா புத்திகள்ல இருந்தாலோ அல்லது அந்த சூரியன் சனி காம்பினேஷனோட இருக்கக்கூடிய கிரகத்தோட தசா புத்தியோ நம்ம எச்சரிக்கையா பார்க்கணும். அப்ப அந்த சனி சூரியனோட சாரம் வாங்கி அப்ப இவருக்கு குரு தசை நடக்கு. அப்ப குரு தசை முன்னாடி நடக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க? ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. முகத்துல தலையில ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. மண்டையோட ஒரு ட்ரில் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அந்த கண்ணுக்கும் அதுக்கும் நீர் பையில அடைப்பு ஏற்பட்டு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சூரியன் சனி அப்படிங்கிறது எலும்பு முறிவு அல்லது எலும்புல ஒரு டேமேஜ் அப்படிங்கிறத கண்டிப்பா கொடுத்தே தீரும். அப்போ அது லக்னத்தோட சம்பந்தப்படும் போது தலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி இவருக்கு 6ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்னத்திலே இருந்து 6ஆம் அதிபதி தசையை நடத்துறாரு. இப்ப 6ஆம் அதிபதியும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தசை நடத்தி அவருக்கு சாரநாதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப பாருங்க, ராகு திரிகோணத்துல அப்படியே அக்யூரேட்டா வந்து யாரை தொடுவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரனை திரிகோணத்துல கனெக்ட் ஆவாரு. இப்போ அந்த சூரியன் பிளஸ் ராகு கனெக்ஷன் அங்க கிடைக்கும். யாருக்கனே பார்த்தோம் அப்படின்னா சூரியன் ராகுவோட சாரத்திலே இருப்பாரு. அப்ப அந்த திரிகோணத்துல ராகு சூரியனை சம்மந்தப்பட்டும் அதே டிகிரியில தலையில் அடிபடுது அவருக்கு. திரும்பவும் ஒரு தையல் போடுறாங்க. அதாவது உள்ள இருக்க ஸ்கின்னு டேமேஜ் ஆகி மேல உள்ள ஸ்கின்னு டேமேஜ் ஆகுது. உள்ளே ஒரு தையல் போட்டு அதுக்கு மேலேயும் தையல் போடுறாங்க. ஒரு சர்ஜரி மாதிரி ஒரு லெவல்ல பண்றாங்க. அப்ப என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் திரிகோணத்துல சூரியனோட ராகு சம்பந்தப்பட்டு அந்த 3ஆம் இடத்துல வந்து மாரகாதிபதி புத்தி நடந்து அட்டமாதிபதி அந்தரம் நடக்கும்போது இந்த விஷயங்கள் பூராமே அவருக்கு நடக்கு. அப்போ அட்டமாதிபதி நன்மையை செய்ய மாட்டாரா அப்படின்னா அட்டமாதிபதி 5ஆம் அதிபதி ஆனதுனால நன்மையை செய்வாரு. அவருக்கு ஒரு நன்மை நடந்தா ஒரு தீமை கூடவே வரும், ஒரு தீமை நடந்தா ஒரு நன்மை கூடவே வரும். அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அட்டமாதிபதியும் 5ஆம் அதிபதியுமாகி ஒரு கிரகம் லக்னத்துல இருந்து அதோட தொடர்புடைய தசா புத்தி காலங்கள் வரும்போது ஐயா உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு கவலைப்படாதாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கெட்ட விஷயம் நடந்ததுன்னா ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க, மன சோர்வடையாம இருங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப அதே மாதிரி நம்ம 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து லக்னத்துல இருந்து தசாபுத்தி நடக்கும்போது உறவினர்களாலும் அவருக்கு துன்பம் ஏற்படும். அதுக்கப்புறம் பெண்களாலும் பிரச்சனை ஏற்படும். அதுக்கு அடுத்து கூரான ஆயுதத்தாலும் பிரச்சனை ஏற்படும். அப்ப 8ஆம் இடம் அதிபதி சம்பந்தப்படும் போது உயரமான இடத்துல இருந்து அவர் கீழே விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப நீங்க உயரத்துல ஏறும்போது பார்த்து ஏறணும் அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த லக்னாதிபதி கூட திரிகோணத்துல சூரியன் கனெக்ட் ஆகும் போது அந்த அதே டிகிரியில நடக்கும்போது கரெக்டா இருக்கும். அப்ப நீங்க அந்த டிகிரியையும் இந்த டிகிரியும் போட்டு பாருங்க, ஒன்னா இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் 30 நாளைக்கு முன்னாடி பாருங்க, அந்த சூரியனோட டிகிரியும் ராகுவோட டிகிரியும் ஒட்டி வரும். அப்ப இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளை லக்னாதிபதி சந்திக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப நம்ம எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னா லக்னம் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை வச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ஈஸியா சொல்லலாம். அப்ப லக்னாதிபதி கூட யாரோட தொடர்பு கொள்ளதா, கூட எந்த கிரகம் இருக்கு, எந்த கிரகம் பார்க்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்ப புலிப்பாணி பாடல்கள்ல பார்த்தோம்னா ஒரு பாடல் அழகா சொல்லுவாரு, லக்னாதிபதி ஆட்சி உச்சமா இருந்தாலும் கூட அதை கெட்ட கிரகம் பார்த்துருச்சு. அதை வந்து என்ன அப்படின்னா அந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியாவோ அட்டமாதிபதியாவோ 6ஆம் அதிபதியாவோ ஏதோ ஒரு கிரகம் வந்து அந்த லக்னத்தை பார்த்து திரும்புது அப்படின்னா அந்த ஆட்சி உச்சம் பெற்றாலும் கூட அந்த லக்னாதிபதி வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் வரும்போது என்ன செய்வாருன்னா பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு கூட போவாருன்னு சொல்றாரு. அதாவது பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு போவாரு, சொந்த பந்தங்களோட சண்டை ஏற்படும், இந்த மாதிரியான விஷயங்கள் பூராமே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம லக்னாதிபதி ஆட்சி உச்சமாயிட்டாரு. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு லக்னாதிபதி உச்சத்துல இருக்காரு, எனக்கு ஆட்சியில இருக்காரு, நன்மையை தான் செய்வாரு, அப்படி செய்வாரு இப்படி செய்வாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து உண்மை இல்லை. அப்ப அந்த கிரகத்தை யாரு பார்க்கான்னு பார்க்கணும். அப்ப அந்த கிரகம் வந்து என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். அப்ப சாரநாதன் எங்க இருக்காரு, கூட சேர்ந்த கிரகம் என்ன கிரகம், அது எந்த மாதிரியான வேலையை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நீங்க உதாரணமா இருந்தது அப்படின்னா ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரம் வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த நட்சத்திரத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனை கிரகங்களும் வேலை செய்யும். அப்போ எல்லா கிரகங்களும் வேலை செய்யும் போது அப்ப நீங்க அதை பூரா வரிசையா கோர்த்து பலன் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா பலன் சொல்ல முடியும். அதை இந்த கிரகம் அந்த கிரகம் அப்படி இப்படி சுத்தி நீங்க பலன் சொல்றதை விட இந்த மாதிரியான முறைகள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் சொல்றது ரொம்ப எளிமையா இருக்கும். அப்ப நீங்க ஒவ்வொரு கிரகத்தையும் கனெக்டிவிட்டி வச்சு 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 பலன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்ப புத்திரர்கள் எப்போ நல்ல புத்திரர்கள் கிடைப்பாங்க, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவருக்கு நல்ல புத்திரர்கள் அமைவாங்க அப்படின்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா அந்த லக்னாதிபதியோட 5ஆம் அதிபதி சம்பந்தப்படும் போது அந்த லக்னாதிபதி பிளஸ் 5ஆம் அதிபதி இல்ல 5ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கும்போது அவருக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா நல்ல புத்திரர்கள் அமைவாங்க. அந்த புத்திரர்களால இவருக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். அப்ப புத்திரர்கள் எனக்கு வந்து உதவுவாங்களா, என் பிள்ளைகள் எனக்கு உதவுமா, என் பிள்ளைகளால என்னால சம்பாதிச்சு கொடுப்பாங்களா, இனி நல்லா பாத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒருத்தங்க கேள்வி வச்சாங்க அப்படின்னா 5ஆம் இடத்து அதிபதி லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்டால் கண்டிப்பா அவங்களுக்கு பிள்ளைகள் உதவுவாங்க, நல்ல பிள்ளைகள் இருப்பாங்க, இவங்களை மதித்து நடக்கக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்டா நல்ல மனைவி. அப்ப 7ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தாலோ இல்ல லக்னாதிபதி 7க்கு போனாலோ அது வந்து என்ன அப்படின்னா சில நூல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா லக்னாதிபதி 7க்கு போனா என்ன அப்படின்னா அவன் வந்து காமியா இருப்பான், பெண் பித்தனா இருப்பான், அந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னாலும் கூட லக்னாதிபதி வந்து 7ல இருந்தாலோ 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்தாலோ என்ன அப்படின்னா
அவர் மனைவி வந்து இவங்களுடைய எதிர்பாலினத்தவர் இவங்க மீது அன்பு காட்டுவாங்க, இவங்களை விட்டுட்டு பிரிந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப எல்லா பாவகத்தையும் நீங்க இயக்கணும் அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். லக்னாதிபதி நல்ல நிலைமையில இருக்கணும். கேந்திர கோணங்கள்ல இருக்கலாம், அல்லது உபஜயஸ்தானங்கள்ல கூட இருக்கலாம். உபஜயஸ்தானத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா அவருடைய முயற்சி எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி 1, 5, 9 திரிகோணத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா 1ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகர், 5ஆம் இடம் அப்படிங்கிறது தாத்தா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், பூர்வீகம் அப்படின்னு எடுக்கலாம், 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தை. இந்த 3 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாவகத்தின் மூலம் அவருக்கு சொத்தோ பொருளோ சுகமோ ஏதோ ஒண்ணு கிடைச்சிடும். அடுத்து 1, 4, 7, 10 கேந்திரம் அப்படிங்கிறது வந்து 10ஆம் இடம் தொழில், 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கேந்திர ஸ்தானம், சுகஸ்தானம், தாயார் மாத்தூர் வழி சொந்த மாத்தூர் வழி சொத்துக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி, இந்த மாதிரி விஷயங்கள்னால கூட அவருக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா ஜாதகத்து லக்னாதிபதி வந்து 3, 6, 12 இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கும்போது லக்னாதிபதி என்ன முயற்சி பண்றாரோ அந்த ஜாதகரோட முயற்சிக்கு தகுந்த மாதிரி வெற்றி கிடைக்கும். ஆனா கிடைக்காம இருக்காது, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அவருடைய முயற்சி அதிகமா தேவைப்படும். இப்போ ஒரு 20 ரூபாய்க்கு வேலை பார்க்கணும் அப்படின்னா அவர் 40 ரூபாய்க்குள்ள உழைப்பை போட்டால் மட்டுமே தான் வந்து அவருக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப 20 ரூபாய்க்கு அவர் 40 ரூபாய்க்கு உழைக்கணும், அப்படின்னா தான் அவருக்கு அந்த பணம் கிடைக்கும். அதே மாதிரி 1, 5, 9 லக்னாதிபதி இருக்கும்போது அவருக்கு புகழும், 1, 4, 7, 10 இருக்கும்போது புகழும் ஈஸியா கிடைக்கும். அதே மாதிரி 3, 6, 12, 8 இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது அவர் எவ்வளவுதான் வந்து முயற்சி பண்ணி திறமையை வெளிக்காட்டினாலும் கூட அவங்களால வந்து எளிதில் வந்து வெளியில தெரிய முடியல, அவங்களால வந்து வெளியில வந்து பிரபலியமா தன்னை காட்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அவங்க இருப்பாங்க. அப்ப அதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்க கடமையை செய்யுங்க, நீங்க வந்து பலன் எதிர்பார்க்காதங்க, நீங்க எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்கள வந்து நம்ம ஆறுதல் சொல்லி கிளைண்ட்டை வந்து சந்தோஷப்படுத்தணுமே தவிர நீங்க 6, 8, 12 இருக்காரு மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே வேண்டாம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியவங்களோ நீசம் பெற்றவங்க உதாரண ஜாதகத்தையும் கொடுத்தோம், அவங்க எல்லாம் கோடீஸ்வரங்களா தான் இருக்காங்க. என்ன சொந்த இடத்தை விட்டுட்டு வெளியூர்ல போய் பிழைக்க போயிருக்காங்க, வேற மொழி பேசக்கூடிய இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீசம் பெற்ற கிரகங்கள் நன்மையைத்தான் செய்யும். ஆனால் நீசம் பெற்ற கிரகங்கள் பலனை தருவது மறுக்கிறது, பலனை தராம மறுக்கும் அப்படிங்கிறது உண்மை இல்லை. நீசம் பெற்ற கிரகங்கள் கண்டிப்பாக பலனை தரும். ஆனா எப்ப தரும்? கொஞ்சம் தாமதமா தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா பலன் தராம அது போகாது. உச்சம் பெற்ற கிரகத்தை கூட நம்ம சில விஷயங்கள்ல வந்து தராது. ஆனா நீசம் பெற்ற கிரகங்கள் கண்டிப்பா பலனை தந்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிறப்பையா. வேற ஏதாவது சொல்லுங்க. நன்றி உரையை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது பார்த்துடலாம் சார். ஓகே சார், சிறப்பு சார். அதாவது இன்னைக்கு தண்டமணி ஐயா கொஞ்சம் வர முடியாத சூழல், அதனால நன்றி உரையை நம்மளே வணங்குறேன். அதாவது ஒரு லக்னாதிபதியை வச்சு அவர் நின்ற சாரத்தை வச்சு ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை தரத்தை முழுவதுமாக அவர் நோயாகட்டும், ஒரு புகழாகட்டும், அவருக்கு நடைபெறக்கூடிய ஒரு கெடு பலன்களாகட்டும் அனைத்தையும் அந்த தசாபுத்தியினே கூட சொல்லக்கூடிய ஒரு தகுதியை வந்து நீங்க வந்து அனைவருக்கும் நல்லா புரியும்படியாக நீங்க எடுத்து சொன்னீங்க. மிக்க மிக்க. அதாவது ஒரு ஜாதகத்தினுடைய ஆய்வுக்கு லக்னாதிபதி சிறப்பு. அவர் எப்படி இருந்தா எப்படி பார்க்கணும், அந்த சாரநாதன் எல்லாம் வச்சு நீங்க எப்படி பலன் எடுக்கிறதுங்கிறத சொன்ன விதம் வந்து அனைவருக்குமே ஒரு புரியும். அதாவது ஆரம்ப நிலையில இருக்கக்கூட ஜோதிடருக்கு கூட புரியும் வகையில இருந்தது ஐயா. அதற்காக இந்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக மற்றும் குழுமி இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட வல்லுநர்கள், ஆர்வலர்கள், குருமார்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி நன்றி. கோடானு நன்றி, வணக்கம். இதன் முடிவில் அந்த கேள்வி பதிலுக்கு போகலாம். ஓகே.